அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 27ஆம் தேதி முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது, இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளில் அதிரடியான மாறுதல் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் டிசம்பர் 30ஆம் தேதி அன்று அமாவாசை தினமாக பார்க்கப்படுதுங்க. அன்றைய தினத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தை வலுப்படுத்துவதோடு ஜென்ம ராசியை பிதுர்காரகனும் மாதுர்காரகனும் இணைந்து வலுவுள்ளதாக மாற்றுகின்றனர். எனவே எண்ணி 3 நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதற்கு பிறகு 8, 9, 10 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க இந்த வேளையில். அதோடு மட்டுமல்லாது மிக முக்கிய கிரக மாறுதலாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 31ஆம் தேதி முதல் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் நுழைந்து சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை வலுவாக அடுத்த வருடம் துவங்கக்கூடிய வேளையில் அற்புதமாக மாற்றி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியான புதனின் பார்வையும் ஜென்ம ராசிக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே பல அதிரடியான நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதையும் விட மிக முக்கியமான நல்ல வாய்ப்பாக அமைய போகிறது என்னவென்றால், ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அடுத்த வருடத்தின் துவக்கத்தில் நுழைகிறாருங்க. அடுத்த வருடத்தின் துவக்கத்தில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு சுக்கிரன் விலகி 9ஆம் இடத்திற்குள் வருவதோடு மட்டுமல்லாது அங்கு ஏற்கனவே வீற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் இணைந்து பாகியஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவது உச்சபட்ச நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பம் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. எனவேதான் மிக பெரிய அளவிலான அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் முற்றிலுமாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை நல்ல செய்தியுடன் மிக இனிமையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சனி 9 ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அதே வேளையில் மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய 12 வக்ரகதியில் வீற்றிருக்கிறாருங்க. முழு சுபகிரகமான குரு வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. கர்மஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார். தொழில் ரீதியான பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அற்புதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய ஒரு தருணமாக அமையக்கூடிய இந்த வேளையில் சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகளை நுணுக்கமாக கையாளுவதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக கிடைக்கிறது. குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்று மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் அதிநட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்படி மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக வலுவாக சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு, அதே போன்று சூரியன் மற்றும் புதனின் இணைவு மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய முதன்மையான யோகத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நல்ல செய்தியுடன் ஆரம்பிப்பதற்கான மிக சிறப்பான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்ப வருமானம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. வீண் விரய செலவுகள் கடைசி நேரத்தில் கட்டுப்படுத்தப்பட்டாலும் கூட வீண் விரய செலவுகள் குறைவதற்கான முதன்மையான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது. சுக்கிரன் மற்றும் சனி போன்ற கிரகநிலைகள் மிகவும் அனுகூலமாக வலம் வரக்கூடிய இந்த தருணம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான
முதன்மையான யோகத்தையும் அள்ளி கொடுக்கின்றன. எனவே மனதில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிக்கல்கள் முற்றிலும் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது. பயணங்கள்ல அலைச்சலை சந்தித்தாலும் அதன் மூலம் நிறைவான ஆதாயத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். தொழில்துறை, வியாபாரம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் பாக்கியஸ்தானத்தை சனி மற்றும் சுக்கிரன் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறார். எனவே சக பணியாளர்கள், மேல் அதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். மறைமுக பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சியிலே எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறைக்கு சாதகமாக பல கிரகநிலைகள் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல கடுமையான நெருக்கடிகள் முற்றிலும் மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகிறது. உற்பத்தி சார்ந்த விஷயங்களை திட்டமிட்டு மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இந்த வேளையில் அற்புதமாக உங்களை தேடி வருகிறதுங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய முதலீடு மற்றும் புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள் போன்றவற்றில் ஏற்பட்ட தடைகள் விலகும். இந்த வருடத்தின் இறுதியும் அடுத்த வருடத்தின் துவக்கமும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை நிச்சயம் இனிதாக சந்திக்கலாம். கலைத்துறையின் நாயகனும் 9ஆம் இடத்தில் நுழைவதால் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. உங்களுடைய வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள் முற்றிலுமாக விலகும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி மன அமைதியும் மன நிம்மதியும் மிக சிறப்பாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறதுங்க. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில அரசியல் சார்ந்த பணிகளில் நெருக்கடியை சந்தித்து வந்த உங்களுக்கு அந்த நெருக்கடிகள் முற்றிலும் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டபடியே உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும். சந்தை நிலவரகமும் சாதகமாக அமையும். விளை பொருட்கள் நினைத்தபடியே அமோகமாக விளைச்சலை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது. கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட பணிகளிலும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமானை சென்று சந்தித்து வாருங்கள். அவரை தரிசித்து வருவதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் முற்றிலும் விலகி எண்ணி 3 நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும்.